கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் கேம்பெயின்ல கூட்ட நெரிசல் சிக்கி இறந்த 41 பேருக்கு நீதி ஒன்று பல கட்ட போராட்டங்கள் நடந்தது. இதனொட்டி பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் கூட நேற்று தினம் அதாவது தமிழ்நாடு அரசு அமைச்சிருந்த ஒரு நபர் கமிஷனையும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சிருந்த அஸ்ரா கார்க் தலைமையிலான அந்த குழுவை ரத்து செய்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுக்க முழுக்க குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு எதிரானது. ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் என்பது சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்டால் வரையறை செய்யப்பட்ட முறை. அது அதற்கு உட்பட்டு தான் காவல்துறையோ சிபிஐயோ செயல்பட முடியும். உச்சநீதிமன்றமும் அதுக்கு உட்பட்டு தான் விசாரணை முறையை மேற்கொள்ள முடியும். இப்போ உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற நேற்றைய உத்தரவில் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதா செய்திகள் வருது. ஆனால் உண்மையில் அந்த விசாரணையின் முழு அதிகாரம் சிபிஐக்கு மாற்றப்படலை. விசாரணை என்பது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்டையிடம் முழு அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இது சிபிஐக்கு மாற்றிட்டோன்றது உண்மை கிடையாது. விசாரணை என்பது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களிடம் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்படின்றதான் அந்த தீர்ப்பை படிக்கிற போது நமக்கு கிடைக்கிற அந்த இப்போ நம்ம அதை படிக்கிற போது அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்டையி யார்? அவரோட சிறப்பான குணங்கள் என்ன? ஒரு விசாரணையை முழுமையாக வழிநடத்துகிற அளவுக்கு அவருக்கு போதிய ஆற்றல் இருக்கிறதா? அதை பற்றியெல்லாம் எந்த விவரமும் உத்தரவில் இல்லை. ரெண்டாவது, அவரை சொல்லி இருதரப்பின் கருத்தை கேட்கவில்லை. நாங்கள் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை விசாரணையை கண்காணிக்க நியமிக்கிறோம் என்றும் சொல்லவில்லை, கேட்கல. அவங்களா கன்சர்ன் கேட்டு அவங்களா போட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த விசாரணை குழுவில் 2 ஐஜி கேடரில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகளை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே தேர்வு செய்யலான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸையே டீக்ரேட் பண்ணுறதா தான் இருக்குமே தவிர மற்றபடி இது தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இல்லை. நேர்மையான விசாரணைக்காக கூட நம்ம அதை பார்க்கலாமாங்க சார்? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் முடிவுக்கு வருதா? என்ன அடிப்படையில் முடிவுக்கு வருது? காரண காரியம் வேணும்ல. ஆமாம். சரி, சிபிஐ தான் சரியாக விசாரிச்சிருமா? சிபிஐயோட வரலாறு என்ன? சிபிஐ பற்றி எத்தனை கமெண்ட்ஸ் எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ யாரோட கைப்பாவையா இருக்கு? எங்க ஒரே சில உதாரணங்கள் மட்டும் பார்ப்போம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கு சிபிஐக்கு தானே போச்சு. சிபிஐ அந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்துச்சா? யார் இடிச்சதுன்னு வீடியோ ஆதாரத்தோடு இருக்குல்ல. பாபர் மசூதி இடிச்சது அத்வானி தலைமையில் யார் யார் இடிச்சாங்கன்னு எல்லா ஆதாரமும் இருக்கு. அது பட்டப்பகலில் நடந்த ஒரு குற்ற சம்பவம். நாடு முழுவதும் உலகம் முழுவதும் விளைவை ஏற்படுத்திய தீவிரமான குற்ற சம்பவம். அந்த சம்பவத்தில் எல்லா ஆதாரங்களும் இருந்தும் சிபிஐ உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. சரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம். ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பட்ட பகலில் மக்களை குருவியை போல் சுட்டு வீழ்த்தினாங்க. நான் நேரடியாக நின்று அங்கே பார்த்தேன். அந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் மேலே சார்ஜ் பண்ணிட்டாங்க? அவங்க மக்கள் மீது தான் போட்டிருக்காங்க. மக்கள் கல்லடி தெரிஞ்சாங்க, இல்லை சண்டை போட்டாங்க, தீ வச்சாங்கன்னெலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, மக்கள் மேலே போடு, நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போலீஸ் சுட்டது உண்மையா இல்லையா? உண்மை. போலீஸ் சுட்டது உண்மை தானே? எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? 13 பேர் நேரடியாக கொல்லப்பட்டாங்க, 2 பேர் அடிச்சே கொல்லப்பட்டாங்க. துப்பாக்கி சூடு கலெக்டர் ஆஃபீஸுக்கு தீ வைக்க வந்தாங்க, தீ வச்சாங்க, அதனால் சுட்டோன்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் இதை பொய்ன்னு நிராகரிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? மக்கள் கலெக்டர் ஆஃபீஸ் நுழையிறதுக்கு முன்னாடியே
துப்பாக்கி சூடு நடக்குது. ஓகே சார். அதுக்கு பிறகு தான் நுழையிறாங்க. அப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சவங்கள கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள ஊழியரின் உயிரை காக்க சுட்டோன்னு சொன்னது அப்பட்டமான பொய். அவங்க யாருமே அன்னைக்கு அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கிடையாது, முன்னாடியே வெளியே அனுப்பிட்டாங்க. இதில் எந்தெந்த நபர் எந்தெந்த இடத்துலேருந்து எந்த அதிகாரி சொல்லி சுட்டாரு என்ற விவரங்களை முழு அறிக்கையாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கில் கூட அருணா ஜெகதீசன் ஆணையம் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் இந்த வழக்கில் சுமார் 25-30 பேர் ஒரு கும்பல் கலெக்டர் ஆஃபீஸ்குள்ள நுழைஞ்சு, போலீஸ் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் நுழைஞ்சு, அங்கே உள்ள எல்லா வாகனங்களும் தீ வச்சு சிசிடிவி கேமராவில் அடித்து நொறுக்குனாங்க. அவங்க தான் தீ வைப்பு செஞ்சது. அவர்களின் படம் வீடியோ மிக தெளிவாக இருக்குது. இதை தமிழ்நாடு சிபிசிஐடி கேட்டோம், அவங்க யாருன்னு தெரியாதுன்ட்டாங்க. சிபிஐயிடம் கேட்டோம், இந்தியாவின் உயர்ந்தபட்ச அமைப்பான சிபிஐயும் அது சம்பந்தமாக எந்த விவரமும் தராமல் மௌனம் சாதித்தது. அந்த நபர்களை இன்னைக்கு வரை எந்த போலீஸும் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசின், மோடி அரசின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ என்ற விசாரணை நிறுவனம், அந்த விசாரணை நிறுவனம் தான் உயர்ந்ததான். தமிழ்நாட்டில் உள்ள எந்த அதிகாரியும் உயர்ந்தவர் கிடையாது. சரி, நான் கேட்குறேன், அஸ்ராகர் ஐஜி, அவர் தலைமையில் தான் எஸ்ஐடி இருக்கு. அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் தான், தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவர் தலைமையில் தான் இந்த கமிட்டி இருக்கு, எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு இருக்கு. அவர் ஒரு நேர்மையான அதிகாரின்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை விட சிபிஐ சிறப்பாக விசாரிச்சிருப்பா. எப்படி சொல்றீங்க? உச்ச நீதிமன்றம் எப்படி சொல்லுது? சரி, இந்த அஸ்ராகருக்கு தலைமையிலான விசாரணையை நீங்க மாத்துறீங்கன்னா, அஸ்ராகருக்கு தலைமையிலான விசாரணை என்ன தவறு பண்ணுச்சுன்னு சொல்லு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு விசாரணை நிறுவனம், இப்போ நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்குக்கு போகிறோம் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். இங்கே மதுரை அண்ணா நகரில் இப்போ ஒரு என்கவுண்டர் நம்ம சொல்கிறோம். இப்போ சாத்தான்குளமோ வேறு சம்பவமோ நடக்கிற போது நீதிமன்றத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விசாரணை இந்த காவல்துறை அதிகாரி நடத்தினால் நேர்மையாக இருக்காது, இப்படி விசாரணை நடந்ததில் இந்த தவறெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் விசாரணையை மாற்றணும் அப்படின்னு கேட்போம். ஓகே சார். இல்லை பொதுவாக நம்ம போய் விசாரணையை மாற்றணும்னு சொன்னால் நீதிபதிகள் எடுத்தோடனே பிட்டிஷன் ஹியரிங் வரும்போதே நீதிபதிகள் என்ன கேட்பாங்கன்னா, மாற்றணும்னு சொல்கிறீங்க, என்ன குற்றச்சாட்டு அவங்க மேலே சொல்லுங்கள், என்ன தவறு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உச்ச நீதிமன்றம் எதையுமே கேட்கல. எஸ்ஐடி என்ன தவறு பண்ணுச்சு, கரூர் போலீஸ் என்ன தவறு பண்ணுச்சு, விசாரணையில் என்ன குறைபாடு, ஒரு சார்பாக செயல்பட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் மாற்றுறாங்க. ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும், இங்கே ஃபேராக இல்லைன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அப்போ ஒரு ஐஜி தலைமையிலான ஒரு நேர்மையான அதிகாரி புலன் விசாரணை செய்கிற போது அவரை கேட்காம நீங்க மாத்துனீங்க, அந்த ரிப்போர்ட் வாங்காம மாத்துனீங்கன்னா அவர் நேர்மையற்றவர் அர்த்தமா இல்லையா? அவர் கரெக்டா விசாரிக்க மாட்டாங்க நீங்க மாத்துறீங்க, அதை எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வேற 2 முக்கிய ஆபீசரே வந்து வேற மாநிலத்துக்காரங்களா தேர்ந்தெடுப்போம், ஆனால் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் வேலை பார்க்க. அதுதான் சொல்றேன், இது வந்து முற்றிலும் ஒரு இன கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பு மாதிரி இருக்கு. ஒரு மாநிலத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளை நேரடியாக மொத்தமாக புறக்கணிக்கிறது அந்த மாநிலத்தை அவமதிக்கிற செயல். நீங்கள் லாண்ட் ஆர்டர்ன்றது போலீஸ்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்டில் தான் இருக்குது, அவங்களுக்கு தான் அதில் தீவிரமாக தெரியும். காவல்துறை அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க அதனால் அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா அஸ்ராகருக்கு பேட்டி கொடுக்கலையே, பேட்டி கொடுத்த அதிகாரியை வச்சு விசாரணை குழு போடலையே. சரி, காவல்துறை அதிகாரிகள் பேட்டி கொடுக்கறதே தப்புன்னா ஒரு வதந்தி தவறெல்லாம் பரவுற போது அவங்க வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லணுமா இல்லையா? சரி, இராணுவம் இப்போ காஷ்மீர் பிரச்சனை இல்லை, பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பின் இந்திய ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு சண்டை போட்டாங்க. அது தொடர்பாக இராணுவ அதிகாரிகளே வந்து விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ இராணுவ அதிகாரிகள் ஏன் விளக்கம் கொடுக்குறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ காவல்துறை அதிகாரிகள் கொடுத்ததுல என்ன தவறு அப்படின்றதான் கேட்க முடியும். நான் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினது கூட வந்து ஒன்றும் இல்லைங்க. என்ன கேட்டேன், சிபிஐ அப்படின்ற நிறுவனம் ஏதோ பெரிய உயர்ந்த நிறுவனம் போல கரெக்டாக பண்ணிடும் போல் நினைக்கிறது தான் அதில் பிரச்சனை. அப்படியான கிடையாது. சிபிஐ என்ற நிறுவனம் ஆளும் ஆட்சியாளரும் கைப்பாவையாக தான் அது செயல்படுதே தவிர மற்றபடி ஒரு புனிதமான தன்மையெல்லாம் சிபிஐக்கு ஒன்றும் கிடையாது. சிபிஐ டைரக்டருக்கு எவ்வளோ சண்டை நடந்துச்சுன்னு தெரியும்.
நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சிபிஐ மேலே நம்ம சொல்ல முடியும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மீது சொன்ன விமர்சனம் என்னன்னா, உங்கள்கிட்ட கோரிக்கை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கில் அரசியல் கட்சிகள் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு, ரோட் ஷோ நடத்துறதுக்கு எஸ்ஓபி வேணும் அப்படின்றதான். சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசியல் கட்சிகள் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு, ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கணும்னு கேஸ் போட்டதில்ல. அந்த வழக்கில் நீங்கள் சிறப்பு விசாரணைக்குழு எஸ்ஐடி ஆசராகர் தலைமையில் ஏன் அமைச்சிங்க? உங்களுக்கு கோர்ட்டு முன்னாடி உள்ள வழக்கிலே அந்த கோரிக்கையே இல்லையே, ப்ரேயரே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதில் கொஞ்சம் பேர் சிபிஐ கேட்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பெட்டிஷன் அவங்களே நேரடியாக உண்மையில் கோர்ட்டுக்கு வந்தாங்களா, ஃபோர்ஜரியாக வந்தாங்க அப்படின்ற தகவலும் இப்போ வந்திருக்கு. சரிங்களா? அதையும் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் எஸ்ஐடி சிபிஐ அப்படின்றது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். இது தொடர்பாக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது தொடர்பாக தான் ப்ரேயர் இருக்குது. ஆனால் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் சொல்வதற்கான அதிகாரம் எங்கே வந்துச்சு? கேஸே உங்க முன்னாடி இல்லையே. அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீது அந்த ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த ஆணையம் தவறானது யாராவது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்களா? ஏதாவது அது வாதம் நடந்துச்சா? அதையும் தடுக்கிறீங்க, அதையும் நிறுத்துனீங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பிரேயரே இல்லாமல், கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி போட்டாருன்னு நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. இது எப்படி ரெஜிஸ்டார் நம்பர் பண்ணாருன்னு விளக்கம் கேட்குறீங்க. இல்லை, அது மதுரை நீதிமன்ற வரம்புக்கு வர்றதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, மதுரை அது இன்னொரு 2 சொல்கிறாங்க. ஒன்று மதுரை உயர்நீதிமன்ற வரம்பில் வர வேண்டியதை சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஓகே. ரெண்டாவது, உங்கள் முன் உள்ள வழக்கில் கோரிக்கை எஸ்ஓபி வழிகாட்டுதல். ஓகே. ஆனால் நீங்கள் விசாரணை தொடர்பாக தலையிட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க. இது 2வது குற்றச்சாட்டு. இப்போ 2வது குற்றச்சாட்டுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் முன் கோரிக்கை இல்லாமல் ஏன் பண்ணீங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்டு ரெஜிஸ்டார் சென்டரில் விளக்கம் கேட்குற உச்சநீதிமன்றம் அருணா ஜெகதீசன் ஆணையம் தொடர்பாக உங்களிடம் கோரிக்கை இல்லாத போது நீங்கள் அதை சஸ்பெண்ட் பண்ணதா, இப்போ நீங்கள் அதே தவறை சென்னை உயர்நீதிமன்றம் செய்ததாக நீங்கள் சொன்ன தவறை நீங்களே செய்கிறீங்களே, யார்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்கறது? ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்கிட்ட கேட்போமா? யார்கிட்ட கேட்கறது சொல்லுங்க. எப்படி அது சரியா இருக்கும்? ரெண்டாவது, மதுரை உயர்நீதிமன்ற ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ளதை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் நாள் முன்னாடி போவோம். போன மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் விடுமுறை கால அமர்வில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வில் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிப்பது தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது ஆளுநர் கையெழுத்து போடல, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆளுநர் கையெழுத்து போடாத தவறுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. அதற்கு பிறகு இந்த சட்டம் செல்லாது என்று உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், திரு லட்சுமி நாராயணன் அமர்வு விசாரிக்கிறது. அந்த வழக்கு தாக்கல் செய்த நபர் யாரு? எங்க அந்த வழக்கு வந்திருக்கணும்? அந்த வழக்கை தாக்கல் செய்த நபர் பிஜேபியோட மாவட்ட செயலாளர். எந்த ஊருக்காரு? திருநெல்வேலிக்காரு. திருநெல்வேலிக்காருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எங்க? மதுரை உயர்நீதிமன்றம் தானே வழக்கு போட்டிருக்கணும். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடாம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பெஞ்சில் கொண்டு வந்து அந்த வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு எப்படி ரிஜிஸ்டர் நம்பர் பண்ணுச்சு? நீதிபதிகள் எப்படி அதை அலோவ் பண்ணாங்க? அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுல, உச்சநீதிமன்றம் ஏன் அதை கேள்வி எழுப்பல? இந்த வழக்குல நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் குறித்து கேள்வி எழுப்புற உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் குறித்து ஏன் கேள்வி எழுப்பல? ஆர்டிகல் 14 எல்லாருக்கும் தானே, உச்சநீதிமன்றத்துக்கு தானே பொருந்தும். ஒரு நீதிபதி செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த 2 நீதிபதிகள் செய்தது சரியா தவறா உச்சநீதிமன்றம் கேட்கணும்ல. அப்ப அது அந்த வழக்குல நீங்க ரெஜிஸ்ட்ரார்ட்ட விளக்கம் கேட்டிருக்கணும்ல. அதை தலைமை நீதிபதி முன்னாடி கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, ஏன் சொல்லல? இப்போ ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் சட்டப்படி நடந்து கொள்ளணுமா வேணாமா? அந்த தீர்ப்புல பாருங்க, தீர்ப்பே முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்திற்கும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நேர் எதிராக தான் இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கமிட்டிக்கான அதிகாரம், கமிட்டி
இந்த விசாரணையை கண்காணிக்கலாம். அடுத்து லிபர்ட்டி டு இஸ்யூ ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ் ஃபார் த ஏரியாஸ் இன் விச் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் ரெக்வயர்ட் டு பி கேரிட் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கமிட்டி சிபிஐ விசாரணை குழுவை எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் விசாரணை நடத்தணும், எப்படி எப்படி விசாரணை நடத்தணும், இதை பூரா அந்த கமிட்டி சொல்லுமா. ஒன்று. ரெண்டாவது, the committee shall have the liberty to review the evidence collected by the CBI from time to time and supervise the investigation to ensure that it reaches its logical conclusion. சிபிஐ இந்த வழக்கில் சாட்சியங்கள்லாம் சேகரிக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் பரிசீலனை செய்து அதில் இவங்க கருத்தை சொல்லி வழிநடத்துவதற்கான உரிமை இவங்களுக்கு இருக்கு. லாஜிக்கல் கன்க்ளூஷன் சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ ஒவ்வொன்றும் ஒரு விசாரணை அதிகாரி அதை கலெக்ட் பண்ணுறத கமிட்டியில் கொடுத்து, கமிட்டி இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதா அதை செய் இதை செய்யின்னு சொல்லி இவங்க சொல்கிறபடி தான் அதை செய்ய முடியும். மூணாவது, த கமிட்டி மே அண்டர்டேக் அன் என்கொயரி இன்டு எனி மேட்டர் ஆன்சிலரி இன்சிடென்டல் டு த கரூர் ஸ்டாம்பேட். அந்த கரூர் சம்பவத்திற்கு தொடர்ச்சியாகவோ இல்லை அது துணையாகவோ நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கமிட்டியை விசாரிக்கலான்னு போடுறாங்க. இப்போ 2 பேரலல் இன்வெஸ்டிகேஷன். ஒன்று சிபிஐ ஒன்று பண்ணோம், இந்த கமிட்டி ஒரு விசாரணை பண்ணோம். அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை முழுக்க இந்த கமிட்டி தான் கண்காணிக்கும். எவிடன்ஸையும் இந்த கமிட்டி தான் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லும். அப்போ இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சொல்றதே பொருள் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அரசியல் சட்டப்படி, குற்றவியல் நடைமுறை சட்டப்படி, எவிடன்ஸ் ஆக்ட் படி காவல்துறை அல்லாத ஒருவர் எவிடன்ஸை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கும் இண்டிபெண்டாக அவங்க சிஆர்பிசி படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் எங்கே அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது. இப்போ நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிபிஐ கிட்ட கொடுத்துருக்க நடவடிக்கை அல்லது இங்கே கரூர் போலீஸோ எஸ்ஐடியோ நடந்த நடவடிக்கை என்பது குற்றவியல் நடைமுறை சட்டப்படி இன்வெஸ்டிகேஷன், அது புலனாய்வு விசாரணை. இதை யார் செய்ய முடியும் அப்படின்னா காவல்துறை மட்டும்தான் செய்ய முடியும். காவல்துறையோ சிபிஐயோ மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாருமே செய்ய முடியாது. புலனாய்வு செய்கிற அதிகாரம் வேற யாருக்கும் சிஆர்பிசி படி வழங்கப்படவில்லை. இப்போ இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு படுகொலை சம்பவத்தில் அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அதை யார் செஞ்சது? சிபிஐ பண்ணாங்க. அதே சமயம் இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம், எதிர்காலத்தில் இது நடக்காமல் யார் எப்படி எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும் என்பதற்கு போடப்பட்ட ஆணையம் தான் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம். அந்த ஆணையம் என்பது கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டில் போடப்பட்டது. அது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி மாதிரி தான் அதற்கான அதிகாரம். அவங்க ப்ராசிக்யூட்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் ரெக்கவுண்ட் பண்ணலாம். அவங்க கைது பண்ணுற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் இந்த 25 பேர் கும்பலை வந்து கொண்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க செய்யாத போது ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின் கீழ் ஒரு நீதிபதியை, ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து அந்த ரிப்போர்ட் கொடுத்து, அப்போ தூத்துக்குடி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கொடுத்ததில் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணணும்னு அருணா ஜெகதீசன் அவர்கள் சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதை நிராகரிச்சிட்டாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் கிரிமினல் ஆக்ஷன் நிராகரிச்சுட்டு டிபார்ட்மெண்ட் என்கொயரி மட்டும் போட்டாங்க. அது உருப்படியாக நடக்கலைன்றது வேற விஷயம். அப்போ ஒரு கமிட்டி விசாரணை பண்ணி கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின் கீழ் கொடுத்தா அதை அரசாங்கம் ஏற்கலாம், நிராகரிக்கலாம், அதை வெளியிடாமல் கூட இருக்கலாம். இதான் அதோட சகாயம் கமிட்டி ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கா? கிடையாது. சரிங்களா? ஆனால் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அரசாங்கமே தலையிட முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிட்டு இப்படி செய்ய அப்படி செய்யலாம் சொல்ல முடியாது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் வேற, என்கொயரி என்பது வேறு. ரெண்டுக்குமான எல்லையே வேற வேற. இந்த ரெண்டையும் ஒன்னா போட்டு குழம்பி இது ரெண்டுக்கு வேறுபாடு தெரியாத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. ஒன்னாக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்டம் என்னங்க சார் நடக்கும்? அது பெரிய குழப்பமா தான் இருக்குது. இப்போ போலீஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துட்டீங்க, அதை மானிட்டர் பண்ணோம்னா மானிட்டர் பண்ணி நம்ம எப்படி மானிட்டர் பண்ணோம், அது சிஆர்பிசி படி சட்டப்படி நடக்கிறாங்களான்னு மானிட்டர் பண்ணோம். அவ்வளோதான் அதில் விஷயம். சரிங்களா? அதை தாண்டி இவங்களே தனியாக என்கொயரி நடத்தலாம், எவிடன்ஸை இது பண்ணி இவங்களே கலெக்ட் பண்ணி இப்படி பண்ண சொல்லலாம், எந்த ஏரியாவில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு இவங்களே சொல்லலாம் அப்படின்னா அது சிபிஐயோட ரோலுன்றதே அது ஒன்றும் கிடையாது.
அப்போ முழு விசாரணையும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு தெரிந்து இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்படி ஒரு விசாரணை முறை என்பது எனக்கு தெரிஞ்சுதான் புதுசா இருக்கு. இப்ப 2 நபர்கள் வந்து விசாரணை தொடங்கினாங்க சார். இந்த தீர்ப்பு எப்படி இருக்கு சார்? இப்போ உங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்களா இல்ல சிபிஐ 2 மாறுபட்ட தீர்ப்பு ரொம்ப எடுத்துக்கிட்டா எப்படிங்க சார் அந்த தீர்ப்பு போகும்? இல்லை, இப்போ வந்து முழுக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியிட்ட முழுக்க போயிடுச்சு. வேற யார்கிட்டயும் அது வந்து இல்லை. சிபிஐ அவங்களுக்கு கீழே தான் செயல்படணும், அப்படிதான் ஆயிடுச்சு. அதனால இப்ப 2 நபர்ன்றதுலாம் இல்லை, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எல்லாத்தையும் தீர்மானிப்பார், எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற உத்தரவு. இந்த உத்தரவு முழுக்க முழுக்க அரசியல் சட்டம் ஆர்டிகல் 21 உள்ள ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுக்கு நேர் எதிரான முறையில் இருக்கு. 2வது, ஒரு மாநில அரசு அல்ல மாநில அரசு போலீஸ் இல்ல ஒரு சிறப்பு விசாரணை குழுவின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் தான் நீங்க மாற்ற முடியும். குற்றச்சாட்டே நேரடியா இல்லாம அப்படி மாத்தினா இந்த ஏஜென்சி என்ன ஆகும்? அப்ப இது விசாரணைக்கு போட்ட அதிகாரி என்ன ஆவாங்க? அருணா ஜெகதீசன் ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன? அவங்கள கேட்டீங்களா? அவங்க ரிப்போர்ட்ல சரி ஒரு ஆணையத்தை ரத்து பண்றீங்க, அவங்க என்ன தவறு பண்ணாங்க சொல்லுங்க. என்ன தவறு? ஒண்ணுமே இல்லை. 2ஓட ஸ்கோப்பே வேற. நீங்க எப்படி ரத்து பண்ண முடியும்? இப்ப அடிப்படையில உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நேர் எதிரான முறையில் வழங்கப்பட்டு இருக்கிறது. இது அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரானது. 2வது, ஒரு மாநிலத்தில் உள்ள மொத்த மாநில அதிகாரிகளையும் இன அடிப்படையில தமிழர்கள் இதுல இருந்தா அவர்கள் சரியா விசாரிக்க மாட்டாங்க என்ற இன அடிப்படையிலான ஒதுக்கல் இதுல நடந்திருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப பேராபத்தான ஒரு நடைமுறை. சரி, இப்ப நம்ம சொல்லலாமா? திமுக கவர்மெண்ட் சொல்லுது ஒன்றிய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு ஐடியாலஜிக்கலா நேர் முரண்பாடா நாங்க இருக்கிறோம். இப்ப வடநாட்டு அதிகாரிகள் யார் இருந்தாலும் தமிழர்களுக்கு அவங்க எதிரா இருப்பாங்க. எங்க கான்செப்ட் அவங்க கான்செப்ட் வேற. வடநாட்டு அதிகாரிகள் அதில் நியமிக்க கூடாது, நீங்க வந்து சர்வதேச அளவுல யாராலும் நியமிங்க அப்படின்னு கேட்கலாமா? சொல்லுங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு உள்ள அதிகாரி எப்படி நேர்மையா செயல்படுவாங்க? இன்னொன்னு மணிப்பூர் எடுத்துக்கிறோம். மணிப்பூர்ல நடக்காத வன்முறையே இல்ல, ரேப் இல்ல, மர்டர் இல்ல, 2 வருஷம் பெரிய கொடுமை அவ்வளவு நடக்குது. அதை சிபிஐ கொடுக்கல. சரி, நம்ம இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு அதை கேட்டு போனா அங்க மணிப்பூர்லயே இருக்கிற கவர்மெண்ட் பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிஜேபி. இப்ப யார் நம்பி கொடுக்கறது? அப்ப என்ன சர்வதேச விசாரணை தான் கோரணும். இன்டர்போல் போலீஸ் இதை விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுமா? என்னது? இப்ப தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அதிகாரிகளும் நிராகரிக்கிறது இவங்க பேட்டி கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக சொல்ற காரணம் என்பது என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதா வந்து இல்லை. ஓகே சார். இருந்தாலும் நேற்றைய தினம் பார்த்தோம்னா திமுகவினுடைய எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு தான், இது நிரந்தரம் கிடையாது. 2 பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட கூட பொய் வழக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்கன்ற பல கருத்துக்கள் வந்திருக்கு. அதை விசாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து இறுதியாகுமா? அதாவது இது இடைக்கால தீர்ப்புன்னு பேரளவுக்கு தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. வில்சன் அவர்களும் அதை சொல்றாரு. ஆனா உண்மை அது கிடையாது. மெயின் பிரேயரே இந்த கேஸ்ல சிபிஐ விசாரிக்கணுன்றதுதான், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில கண்காணிக்கணுன்றதுதான் அவங்க தாவேக்கப்பட்டது. மற்றவங்க பிஜேபி சார்பில் சிபிஐ கேட்டிருந்தாங்க. இதுல மெயினா முக்கிய கோரிக்கையே சிபிஐ விசாரணை என்பதுதான், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணைன்றதான். அது இடைக்கால கோரிக்கை கிடையாது. இடைக்கால கோரிக்கை என்ன போடுவாங்க பொதுவானா, இந்த எஸ்ஐடி விசாரணையை ஸ்டே பண்ண சொல்லி கேட்பாங்க, இறுதி உத்தரவாக இதை போடுங்கன்னு. ஆனா உச்சநீதிமன்றம் எடுத்த எடுப்புல இறுதி உத்தரவை போட்டாங்க. சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதியும் போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ்ல என்ன இருக்கு மிச்சம்? இப்போ உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்யக்கூடிய உச்சநீதிமன்றம் சரியா நடக்கணும்ல. எங்க மெயின் பிரேயரே நீங்க அலோவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ரிட்ல என்ன இருக்கு, அதுல என்ன திரும்ப எதுக்கு கவுண்டர் போட சொல்றீங்க, என்ன அதுல நடக்க போகுது? இதுக்கு பிறகு சப்சிக்வெண்டா நடக்கிற டெவலப்மெண்ட் வேணா அதை பேச முடியும். முடிஞ்சு போச்சு கேஸே. ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிச்சிட்டீங்க, சிபிஐ கொடுத்துட்டீங்க, அவங்க விசாரணை தொடங்கி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் கிடையாது. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால பிரேயர் என்று சொல்லக்கூடியதை மெயின் பிரேயரை வழக்கே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கு பெண்டிங் வைக்கிறாங்க. ஒரு கண் துடைப்பு தான் அது. இப்போ இப்படியான அணுகுமுறை என்பது வழக்குல இடைக்கால பிரேயர் அவங்க கேட்டதை மெயின் பிரேயரை இவங்க அலோவ் பண்ணி கொடுத்துட்டா இப்படியான நடைமுறையும் உச்ச நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே இருக்காது. வழக்கமா என்ன செய்வாங்க, இந்த விசாரணை சரியில்லை அதனால எஸ்ஐடியை ஸ்டே பண்ணிட்டு சிபிஐட்ட கொடுங்கன்னா
எஸ்ஐடியை ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணிட்டு எஸ்ஐடி ரிப்போர்ட் போடுங்கம்பாங்க. உங்கள் தரப்பு பதில் சொல்லுங்கம்பாங்க. 2 தரப்பு வாதங்களை கேட்பாங்க. 2 தரப்பு பதில் மனு போட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு இறுதி உத்தரவு போடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் எடுத்த எடுப்பில் அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மொத்த தீர்ப்புமே வந்து முழுக்க முழுக்க கிரிமினல் சட்ட முறைகளுக்கு, நீதிமன்ற நடைமுறைகளுக்கு, அரசியல் சட்ட நடைமுறைக்கு எல்லாத்துக்கும் நேர் எதிராக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதை நிச்சயமாக எல்லா கட்சிகளும் இதை விமர்சனம் செய்து பேச வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது என்று இல்லை. அரசியல் சட்ட விரோதமாக இருந்தால் அதை விமர்சிக்கலாம், தவறாக இருந்தால் அதை விமர்சிக்கலாம். நீதிபதிகளை தான் உள்நோக்கம் சொல்லக்கூடாது ஒழிய நீதிமன்ற தீர்ப்பை தாராளமாக விமர்சிக்கலாம். இது பொது சமூகத்தில் விவாதமாக மாற வேண்டும். 2வது, எல்லா வழக்கையும் சிபிஐக்கு அப்படின்னா மாநில அரசாங்கம் அதற்கான அதிகாரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. சரிங்களா? அதனால் இது எல்லாம் சேர்த்து பரிசீலித்து இந்த தீர்ப்புக்கு மீண்டும் சீராய்வு மனு தாக்கல் செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.